Let us continue solutions. இதுல நான் ஐடியல் சொல்யூஷனுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இப்போ என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்னா எத்தனால் எடுத்துக்கலாம். இந்த எத்தனால் மாலிகூல்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய அட்ராக்ஷன் என்னன்னாக்கா ஹைட்ரஜன் பாண்டிங். அடுத்து வாட்டர் எடுத்துக்கிறோம். இந்த வாட்டர் மாலிகூல்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்டிங். இப்போ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்றோம். என்ன கிடைக்குதுன்னா எத்தனால் வாட்டர். எத்தனால் வாட்டர். இங்க என்னன்னா இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் வந்து ஹைட்ரஜன் பாண்டிங். இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் வருது. சரி, இப்போ எக்ஸ்பெரிமெண்டலா இருக்க வேப்பர் பிரஷர் என்னன்னு பார்க்கலாம். எக்ஸ்பெரிமெண்டல் வேப்பர் பிரஷர் எப்படி இருக்குதுன்னா ரவுல்ஸ் லா பிரகாரம் கால்குலேட் பண்ணா எப்படி வருமோ அதை விட அதிகமா இருக்கு. அதாவது இதை மேனோமீட்டரை வச்சு நம்ம மெஷர் பண்ணிக்கிறது. இதை வந்து ரவுல்ஸ் லா பிரகாரம் கால்குலேட் பண்ணிக்கிறது. எக்ஸ்பெரிமெண்டல்ல கிடைக்கக்கூடிய வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் வந்து ரவுல்ஸ் லா பிரகாரம் கால்குலேட் பண்ணதை விட அதிகமா இருக்கு. அப்படின்னா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் கம்மியா இருக்குது, இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் அதிகமா இருக்குதுன்னு தெரியுது. அப்படி இருந்தாதான் இது போல வரும். இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் கம்மியா இருக்கணும் இதை விட. அப்படி இருந்தாதான் இது போல வரும், இல்லைன்னா வராது. இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஈக்குவலா இருந்துச்சுன்னா இது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். ஏன்னா இது ரவுல்ஸ் லா பிரகாரம் கொண்டு வந்தது. ரவுல்ஸ் லானாவே இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் ஈக்குவலா இருக்கணும், சேமா இருக்கணும். ஆனா இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் இங்க கம்மியா இருக்குது, இங்க அதிகமா இருக்குதுன்னா இங்க வேப்பர் எக்ஸ்பெரிமெண்டல்ல நமக்கு வேப்பர் பிரஷர் அதிகமா கிடைச்சு. அதனாலதான். சரி, ஏன் இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் கம்மியா இருக்குது இதை விட என்ன பாத்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த எத்தில் குரூப் வந்து நான் போலார் குரூப். இந்த நான் போலார் குரூப் இருக்கும்போது எப்படி இருக்கு இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ்? அவ்வளவுதான் முடிஞ்சு. இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் கம்மியா இருக்கு, அவ்வளவு. ஓகேவா? அதாவது இந்த ஹைட்ரஜன் பாண்டிங்கை மட்டும் பார்த்துக்க கூடாது, இந்த குரூப் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸையும் பார்க்கணும். நெட் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதை பார்க்கணும். இங்க நம்ம என்ன பண்ணோம், இந்த குரூப்புக்கும் இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸனால நம்ம சொல்லியிருக்கோம். இந்த எத்தில் குரூப் என்ன பண்ணும் என்றதையும் நம்ம யோசிக்கணும். இந்த எத்தில் குரூப் வந்து பல்கி குரூப், வாட்டரை கம்பேர் பண்ணுவோம். இது வந்து நான் போலார் குரூப். ஆனா வாட்டர்ல இருக்கக்கூடிய OH குரூப் வந்து போலார் குரூப். அப்படின்னு வரும்போது இங்க நெட் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பேசும்போது கண்டிப்பா இங்க எப்படி இருக்கும், கம்மியா இருக்கும் இதை விட. சரி, இப்ப நம்ம என்ன சொல்லிக்கோன்னா இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து இங்க எப்படி இருக்குதுன்னா கம்மியா இருக்குது இதை விட நம்ம சொல்லிட்டோம். அதனால இங்க வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் எப்படி இருக்குதுன்னா ரவுல்ஸ் லா பிரகாரம் ரவுல்ஸ் லாவை விட அதிகமா இருக்குது நம்ம சொல்லிட்டோம். அப்படின்னா இந்த சொல்யூஷன் ஐடியல் சொல்யூஷனா? இது ஐடியல் சொல்யூஷனா? கிடையாது. இது ஐடியல் சொல்யூஷன் கிடையாது. அப்ப இது என்ன, நான் ஐடியல் சொல்யூஷன் நம்ம சொல்றோம். சோ இந்த சொல்யூஷன் என்னன்னு சொல்றோம்னாக்கா நான் ஐடியல் சொல்யூஷன் நம்ம சொல்றோம். சரி, அடுத்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்ப அசட்டோன் எடுத்துக்கிறோம். இங்க என்ன ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்னா டைபோல் அட்ராக்ஷன். இதுதான் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ். அடுத்து கார்பன் டைசல்பைடு எடுத்துக்கலாம். கார்பன் டைசல்பைடு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து நான் போலார். அப்போ வேன் டர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லலாம். இங்க வேன் டர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், இங்க வந்து டைபோல் அட்ராக்ஷன். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்றீங்க. உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா சொல்யூஷன் கிடைக்குது. இந்த சொல்யூஷன்ல இந்த அசட்டோனும் கார்பன் டைசல்பைடும் மிக்ஸ் ஆயிக்குது. சோ இங்க ரெண்டு பேருக்கு இடையில அட்ராக்ஷன் கிரியேட் ஆகும். இங்க அட்ராக்ஷன் கிரியேட் ஆகும். இப்ப நல்லா பாருங்க,
இங்க இருக்கிறது டைபோல் டைபோல் அட்ராக்ஷன், இங்க இருக்கிறது வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ், அதாவது இன்ஸ்டன்டேனியஸ் டைபோல், இன்டியூஸ்ட் இன்ஸ்டன்டேனியஸ் டைபோல். அப்படின்னா நீங்க ரெண்டு பேரையும் மிக்ஸ் பண்ணா அப்ப இந்த CH2 என்ன ஆகும், இந்த அசட்டோன் மாலிகூல்ஸ்க்கு இடையில வருது. அப்படின்னா இந்த டைபோல் டைபோல் அட்ராக்ஷன் என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்ப இங்க இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸ் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இப்போ எக்ஸ்பெரிமெண்டலா வேப்பர் பிரஷரை எடுத்துக்கலாம். ரவுல்ஸ் லா பிரகாரம் வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷனை கால்குலேட் பண்ணலாம். சோ ரவுல்ஸ் லா பிரகாரம் வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷனை கால்குலேட் பண்றோம். எக்ஸ்பெரிமெண்டலாவும் வேப்பர் பிரஷர் கொண்டு வரோம். எப்படி இருக்குதுன்னா இப்படி இருக்குது. அப்படின்னா இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் எப்படி இருக்குதுன்னா கம்மியா இருக்குது இந்த இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸை விட. இப்படி இருந்தாதான் இது மாதிரி வரும், இல்லைன்னா வராது. அப்போ இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் இதை விட கம்மியா இருக்குது, இதை விட கம்மியா இருக்குது. அப்படின்னா இந்த சொல்யூஷன் ரவுல்ஸ் லாவை ஒபே பண்ணல. சோ இந்த சொல்யூஷன் என்னன்னு சொல்லணும்னா நான் ஐடியல் சொல்யூஷன் சொல்லணும். சரி, அடுத்து குளோரோஃபார்ம் எடுத்துக்கலாம். குளோரோஃபார்ம் எடுத்துக்கலாம். இங்க கிடைக்கக்கூடிய இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் என்னன்னா டைபோல் டைபோல் அட்ராக்ஷன். இங்க கிடைக்கக்கூடிய இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் என்னன்னா டைபோல் டைபோல் அட்ராக்ஷன். அடுத்து அசட்டோன் எடுத்துக்கலாம். அசட்டோன் எடுத்துக்கலாம். இங்க கிடைக்கக்கூடிய இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் என்னன்னா டைபோல் டைபோல் அட்ராக்ஷன். இங்க கிடைக்கக்கூடிய இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் என்னன்னா டைபோல் டைபோல் அட்ராக்ஷன். இப்ப ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்ப ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா அசட்டோன் குளோரோஃபார்ம் சொல்யூஷன் கிடைக்கும். இங்க என்ன இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்டிங். ஹைட்ரஜன் பாண்டிங்க்கு டெஃபினிஷனை எப்படி கொடுத்தோம் என்றத ரீகால் பண்ணிட்டு அந்த டெஃபினிஷன் பிரகாரம் இந்த ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குதா என்று நம்ம பார்க்கலாம். ஹைட்ரஜன் பாண்டிங் வேணும்னா 2 குரூப்ஸ் எடுத்துக்கணும். அந்த 2 குரூப்ஸ் எப்படி இருக்கணும்னா ஒரே மாலிகுல்ல இருக்கலாம், இல்ல டிஃபரெண்ட் மாலிகுல்ஸ்ல இருக்கலாம், இல்ல 2 மாலிகுல்ஸாவும் இருக்கலாம். இப்போ இங்க நான் என்ன குரூப் எடுத்துக்கிறேன்னா OH குரூப் எடுத்துக்கிறேன். இங்க என்ன குரூப் எடுத்துக்கிறேன்னா சப்போஸ் இது போல எடுத்துக்கிறேன். இந்த குரூப்ல ஹைட்ரஜன் I எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டமோட பாண்டிங்ல இருக்கு. இங்க I எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் இருக்குது. இதுக்கும் இடையில தான் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குதுன்னு நம்ம சொல்றோம். இப்போ ஹைட்ரஜன் ஹை எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டமோட பாண்டிங்ல இருக்கணும். அந்த ஹைட்ரஜன் இன்னொரு ஹை எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம் ஓட கொடுக்கக்கூடிய அட்ராக்ஷன் தான் ஹைட்ரஜன் பாண்டிங் நம்ம சொல்றோம். இங்க பாருங்க, இந்த இடத்துல இதன் பிரகாரம் இங்க இருக்குதா பாருங்க. ஓகே, இது ஹை எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். ஓகே, ஆக்சிஜன் ஹை எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். ஓகே, இது என்ன ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் யாரோட பாண்டிங்ல இருக்கணும்? ஹை எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டமோட தானே பாண்டிங்ல இருக்கணும். ஆனா இது கார்பன் தானே. ஆனா இந்த கார்பனோட யார் இருக்காங்க? 3Cl இருக்கு. இது மைனஸ் எஃபெக்ட் காமிக்குது, இது மைனஸ் எஃபெக்ட் காமிக்குது, இது மைனஸ் எஃபெக்ட் காமிக்குது. இந்த 3Clனால இந்த கார்பனுக்கு எலக்ட்ரான் டெஃபிஷியன்சி நிறைய இருக்குது. அதனால இது ஹை எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டமா ஆக்ட் ஆகுது. சோ தட் இங்க என்ன சொல்லணும்னா இந்த அட்ராக்ஷனை ஹைட்ரஜன் பாண்டிங் நம்ம சொல்லலாம்.
சரி, இப்போ எத்தனாலையும் குளோரோஃபார்மையும் மிக்ஸ் பண்ணா என்ன கிடைக்குதுன்னா ஹைட்ரஜன் பாண்டிங் கிடைக்குதுன்ட்டு நம்ம சொல்லிக்கோ. எக்ஸ்பெரிமெண்டலா எப்படி சொல்றதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ எக்ஸ்பெரிமெண்டலா வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷனை மெஷர் பண்ணிக்கலாம் மேனோமீட்டர் வச்சு. ரவுல்ஸ் லா பிரகாரம் வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷனை கால்குலேட் பண்ணிக்கலாம். ரவுல்ஸ் லா பிரகாரம் வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷனை கால்குலேட் பண்ணிக்கிறோம். எக்ஸ்பெரிமெண்டா மேனோமீட்டரை யூஸ் பண்ணி வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷனை மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி இருக்கும் வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் அன்ட்டு பாத்தீங்கன்னா இது போல இருக்கு. இது போல வேல்யூ கிடைக்குது. எக்ஸ்பெரிமெண்டலா கிடைச்ச வேல்யூவையும் ரவுல்ஸ் லா பிரகாரம் நம்ம கால்குலேட் பண்ண முடியும், நமக்கு தெரியும். அதையும் கம்பேர் பண்ணா இது போல வேல்யூ வருது. அப்படின்னா இது எப்போ பாசிபிள்னா இங்க இருக்கக்கூடிய இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் கண்டிப்பா இதை விட அதிகமா இருந்தாதான் பாசிபிள். இந்த இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் இதை விட அதிகமா இருக்கணும். அதே போல இந்த இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் இதை விட அதிகமா இருக்கும். இப்படி இருந்தா மட்டுமே இப்படி பாசிபிலிட்டி வரும், இல்லைன்னா வராது. சரி, அப்படின்னா இங்க ஹைட்ரஜன் பாண்டிங் வருது என்றதை சொல்லலாம். அதாவது இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமா தான் நம்ம இந்த இடத்துக்கு வரோம். இங்க இருந்து இங்க போக கூடாது. நல்லா கவனம் வச்சுக்கோங்க. அதாவது லாஜிக்கல் திங்கிங், சில கொஸ்டின்ஸ் வந்து லாஜிக்கலா தான் ஒரு இல்லைன்னு சொல்ல வரல, லாஜிக்கலா திங்க் பண்ணும்போது பண்ணோம். ஆனா இந்த அப்சர்வேஷனை நல்லா ஸ்டடி பண்ணிட்டா நம்மளுடைய லாஜிக்கல் திங்கிங் கரெக்டா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதனால்தான் கொஞ்சம் இந்த கெமிஸ்ட்ரியில இந்த எல்லாத்தையும் படிச்சுட்டு எழுதி பாருங்க. இது படிச்சுட்டு எழுதி பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சரி, அப்போ வந்து இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் வந்து அதிகமா இருக்குது இதை விடன்றது கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அப்போ வந்து இந்த சொல்யூஷன் ரவுல்ஸ் லாவை ஒபே பண்ணல அப்படின்னா இந்த சொல்யூஷன் ஐடியல் சொல்யூஷன் கிடையாது. அப்போ இந்த சொல்யூஷன் என்ன? நான் ஐடியல் சொல்யூஷன். அவ்வளவுதான். இந்த சொல்யூஷன் என்னன்னு சொல்லணும்னா நான் ஐடியல் சொல்யூஷன் சொல்லலாம். சரி, ஓகே. இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஃபீனால் எடுத்துக்கிறேன். இப்போ ஃபீனால் எடுத்தாச்சு. இப்போ இந்த ஃபீனால் என்ன இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸை கொடுக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த OH குரூப் இடையில ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். அப்போ இங்க இருக்கக்கூடிய இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் என்னன்னா ஹைட்ரஜன் பாண்டிங் சொல்றோம். இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஹைட்ரஜன் பாண்டிங் மட்டும் கிடையாது, ஃபீனைல் குரூப்ஸ் இடையில ஹைட்ரஜன் பாண்டிங் வராது. ஃபீனைல் குரூப் வந்து நான் போலார் குரூப் தான். அப்போ ஃபீனைல் குரூப்ஸ் இடையில என்ன வரும்னாக்கா இன்ஸ்டன்டேனியஸ் டைபோல், இன்டியூஸ்ட் இன்ஸ்டன்டேனியஸ் டைபோல் தான் வரும். அப்படி இருக்கும்போது ஏன் சொல்றது இல்ல ஃபீனால்ல இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் என்னன்னா ஹைட்ரஜன் பாண்டிங் மட்டும் சொல்றோமே? ஏன் ஃபீனால்ல இருக்கக்கூடிய ஃபீனைல் குரூப்ஸ் இடையில இன்ஸ்டன்டேனியஸ் டைபோல், இன்டியூஸ்ட் இன்ஸ்டன்டேனியஸ் டைபோல், வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஏன் சொல்றது இல்ல பாத்தீங்கன்னா இந்த ஃபீனால்ல எத்தனையோ இன்டர்மாலிகுலர் ஃபோர்சஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குது. அதுல எது டாமினன்ட்டோ அதை சொல்றோம், மற்றதை விட்டுறோம். அது போல. சரி, அப்போ ஃபீனால்ல இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் என்னன்னா ஹைட்ரஜன் பாண்டிங் சொல்றோம். அதனுடைய மீனிங் என்னன்னா டாமினண்டா இருக்கிறத சொல்லியிருக்கோன்ட்டு அதனுடைய மீனிங். சரி, அடுத்த சப்ஸ்டன்ஸ் என்ன எடுத்துக்கிறேன்னா அனிலின் எடுத்துக்கலாம். அனிலின்க்கு என்ன ஃபார்முலானா C6H5NH2. இதுதான் அனிலின். இப்போ இன்னொரு அனிலின் எடுத்துக்கிறேன். இப்போ இங்க இருக்கக்கூடிய இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்டிங். இங்க இருக்கக்கூடிய இன்டர்மாலிகுலர் ஃபோர்சஸ் வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் என்று சொல்லியிருக்கோம். அப்படின்னா இதனுடைய மீனிங் என்ன? அனிலின்ல எத்தனையோ இன்டர்மாலிகுலர் ஃபோர்சஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குது. அதுல டாமினன்ட் என்னன்னா ஹைட்ரஜன் பாண்டிங். அதான் மீனிங். சரியா? ஓகே. இப்போ இந்த ஃபீனாலையும் அனிலினையும் மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணா என்ன கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க? சரி, இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அதை சொல்லுங்க. சரி, எக்ஸ்பெரிமெண்டல் பாயிண்ட் வேணும்ல நீங்க நினைக்கிறீங்க. சரி, எக்ஸ்பெரிமெண்டல்ல என்ன நடக்குதுன்றதையும் நான் சொல்லிடுறேன். எக்ஸ்பெரிமெண்டலா கிடைக்கக்கூடிய வேப்பர் பிரஷர்
கால்குலேட்டடை விட கம்மியா இருக்கு. ரவுல்ஸ் லா பிரகாரம் கால்குலேட் பண்ணுவோம்ல, இது கம்மியா இருக்குது, அதாவது இது அதிகமா இருக்குது. மேனோமீட்டர் கொடுக்கக்கூடிய வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் வந்து கம்மியா இருக்குது. இதாங்க எக்ஸ்பெரிமெண்டல் பாயிண்ட் ஆஃப் வியூ கொடுத்தாச்சு. இப்போ நீங்க தான் சொல்லணும், இங்க சொல்யூஷன் ஃபார்ம் ஆகுது. இந்த சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் என்ன, அதாவது டாமினன்ட் என்ன, அதை மொத்தம் சொல்லு. ஏன்னா இங்க டாமினன்ட் ஹைட்ரஜன் பாண்டிங் சொன்னோம்ல, அது போல இங்க டாமினன்ட் என்ன, டாமினன்ட்டா நடக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இங்க என்ன என்றதை நீங்க சொல்லுங்க. ஓகே, இப்போ இதை வச்சு என்ன சொல்லலாம்னா, இந்த சொல்யூஷன் வந்து நான் ஐடியல் சொல்யூஷன் சொல்லலாம். ஏன்னா இந்த பாயிண்ட்டை வச்சு நான் நான் ஐடியல் சொல்யூஷன் சொல்லிட்டேன். நீங்க தான் சொல்லணும் இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னு நீங்க தான் சொல்லணும் இந்த விஷயத்துக்கு. சரி, இப்போ நான் ஐடியல் சொல்யூஷன்ன்றத பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா நம்ம நான் ஐடியல் சொல்யூஷனை பார்த்துருக்கோம். எப்படி ரெண்டு விதமா பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல என்ன சொன்னோம்னா எக்ஸ்பெரிமெண்டல் வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் கால்குலேட்டடை விட அதிகம் அன்ட்டு இங்க பார்த்துருக்கோம். இங்க என்ன பார்த்தோம்னா எக்ஸ்பெரிமெண்டலா கிடைக்கக்கூடிய வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் இதை விட அதிகம்னு பார்த்தோம். இங்க என்ன பாக்குறோம்னா எக்ஸ்பெரிமெண்டலா கிடைக்கக்கூடிய வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் கம்மியா இருக்குது கால்குலேட்டடை விடன்னு சொல்லியிருக்கோம். இங்க என்ன சொல்லிருக்கோம்னா எக்ஸ்பெரிமெண்டலா கிடைக்கக்கூடிய வேப்பர் பிரஷர் வந்து கம்மியா இருக்குது கால்குலேட்டடை விட வந்துட்டு நம்ம சொல்லியிருக்கோம். அப்படின்னா இந்த நான் ஐடியல் சொல்யூஷன்ல ரெண்டு விதமா இருக்குதா யோசிச்சு பாருங்க. இந்த நான் ஐடியல் சொல்யூஷனை ரெண்டு விதமா நம்ம பாக்குறோமா? எப்படி ரெண்டு விதமானா, ஒண்ணு வந்து எக்ஸ்பெரிமெண்டலா கிடைக்கக்கூடிய வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் ரவுல்ஸ் லா பிரகாரம் கால்குலேட் பண்றத அதை விட இப்படி இருக்கு ஒண்ணு. இன்னொன்னு எப்படி இருக்குதுன்னா எக்ஸ்பெரிமெண்டலா கிடைக்கக்கூடிய வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் ரவுல்ஸ் லா பிரகாரம் கால்குலேட் பண்றத அதை விட இப்படி இருக்குதுன்னு சொல்றோம். அப்படின்னா நான் ஐடியல் சொல்யூஷன்ல 2 டைப்ஸ் வருது தெரியுது. ஒரு டைப் எப்படின்னா இப்படி கிரேட்டர் தென், இன்னொரு டைப் எப்படின்னா இப்படி லெஸ் தென். சார் இது போல 2 டைப்ஸ் வருதுங்க. அப்ப நான் ஐடியல் சொல்யூஷன்ல 2 டைப்ஸ் இருக்குதுன்றது நமக்கு தெரியுது. சரி, இப்போ இது எடுத்துக்கலாம். இப்போ இந்த சொல்யூஷன் எடுத்துக்கலாம். இந்த சொல்யூஷன்ல எத்தனாலுக்கு கிடைக்கக்கூடிய இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் எப்படி இருக்குதுன்னா ரவுல்ஸ் லாவை கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குதுன்ட்டு நம்ம சொல்லலாம். ஓகேவா? இப்ப சொல்யூஷன் எடுத்துக்கணும். எத்தனாலுக்கு கிடைக்கக்கூடிய இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ரவுல்ஸ் லாவை கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்குது சொல்லலாம். இந்த பாயிண்ட் ஓகேங்களா? அப்படின்னா என்ன, ஏன் இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸை ரவுல்ஸ் லாவை கம்பேர் பண்ணும்போது நான் அப்படி சொல்றோம்? அதாவது இந்த சொல்யூஷன்ல எத்தனாலுக்கு கிடைக்கக்கூடிய இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் என்ன, வாட்டரோட எத்தனாலுக்கு கிடைக்கக்கூடிய இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் எப்படி இருக்குதுன்னா ரவுல்ஸ் லாவை கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்குது. ஏன்? ரவுல்ஸ் லா என்ன சொல்லுது அப்படின்னா இங்க இதனுடைய மீனிங் என்ன, இது ரவுல்ஸ் லாவை ஒபே பண்ணலன்றது மீனிங். ஏன் ரவுல்ஸ் லா ஒபே பண்ணல? ரவுல்ஸ் லா என்ன சொல்லுது? ரவுல்ஸ் லா எப்போ அப்ளிகபிள்? ரவுல்ஸ் லா எப்போ அப்ளிகபிள்னா இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ், இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ், இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஈக்குவலா இருந்துச்சுன்னா ரவுல்ஸ் லா ஒபே ஆகுதுன்னு அர்த்தம். அப்பதான் ரவுல்ஸ் லாவை கொண்டு வந்துக்கணும், யூஸ் பண்ணிக்கணும், இல்லைன்னா பண்ணிக்கூடாது. இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் எப்படி இருக்குது? இதை விட கம்மியா இருக்குது, இதை விட கம்மியா இருக்குது. அப்போ ரவுல்ஸ் லாவை இங்க கொண்டு வர முடியுமா? முடியாது. அப்ப இந்த சொல்யூஷனுக்கு ரவுல்ஸ் லாவை கொண்டு வர முடியாது. சார் இப்ப என்ன பண்றேன்னா இது எக்ஸ்பெரிமெண்ட், இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட், இது வந்து ரவுல்ஸ் லா. ஓகே, ரவுல்ஸ் லா என்ன அர்த்தம்? ஈக்குவலா இருந்துச்சுன்னா ரவுல்ஸ் லா கொண்டு வாங்க, இல்லைன்னா கொண்டு வராதீங்கன்னு மீனிங். இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லுது? கம்மியா இருக்கு. சரி, அப்போ இப்ப எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம வேப்பர் பிரஷர் ஆஃப் எத்தனால மெஷர் பண்ணிக்கிறதா வச்சுக்கலாம். வேப்பர் பிரஷர் ஆஃப் எத்தனால் எக்ஸ்பெரிமெண்ட்டா கிடைக்கக்கூடிய வேல்யூ இப்படி வச்சுக்கலாம்.
ரவுல்ஸ் லா பிரகாரம் எத்தனாலுக்கு வேப்பர் பிரஷரை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ரவுல்ஸ் லா பிரகாரம் எத்தனாலுக்கு வேப்பர் பிரஷர், இது வந்து ரவுல்ஸ் லா பிரகாரம் வரக்கூடிய வேப்பர் பிரஷர். ரவுல்ஸ் லா பிரகாரம் எத்தனாலுக்கு கிடைக்கக்கூடிய வேப்பர் பிரஷர், எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமா எத்தனாலுக்கு கிடைக்கக்கூடிய வேப்பர் பிரஷர், இது ரெண்டும் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? வேப்பர் பிரஷர் எதை பொறுத்து இருக்கும்? இன்டர்மாலிகுலர் ஃபோர்சஸ் ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்து இருக்கும். ஏன்? இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமா இருந்துச்சுன்னா, நல்லா ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா, பொதுவா பேசுறேன், ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா எவாபரேஷன் டெண்டன்சி கம்மியா இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா வேப்பர் பிரஷர் கம்மியா இருக்கும். அப்போ வேப்பர் பிரஷர் எதை பொறுத்து இருக்குதுன்னா இன்டர்மாலிகுலர் ஃபோர்சஸ் ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்து இருக்குதுன்றது நமக்கு தெரியும். இப்போ ஆக்சுவலா இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் எப்படி இருக்குதுன்னா கம்மியா இருக்குது, பிராக்டிக்கலா கம்மியா இருக்குது, தியரிட்டிக்கலா பார்க்கும்போது. அப்போ எக்ஸ்பெரிமெண்டலா கிடைக்கக்கூடிய வேப்பர் பிரஷர் ஆஃப் எத்தனாலும் இந்த ரவுல்ஸ் பிரகாரம் கிடைக்கக்கூடிய வேப்பர் பிரஷர் ஆஃப் எத்தனாலும் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இது அதிகமா இருக்குது இதை விட. So vapor pressure of ethanol as per experiment is not equal to vapor pressure of ethanol as per Raoult's law. அப்படினா vapor pressure of ethanol as per experiment is greater than as per Raoult's law. As per Raoult's law. இப்படி இருக்குது. அப்படின்னா வேப்பர் பிரஷர் ஆஃப் எத்தனால் எப்படி இருக்குதுன்னா ரவுல்ஸ் லா சொல்றதை விட அதிகமா இருக்குது இந்த இடத்துல. சரி, அப்போ வாட்டருக்கு எப்படி இருக்கும் என்றதை பார்க்கலாம். வாட்டருக்கு எப்படி இருக்கும் வேப்பர் பிரஷர்ன்றதை இப்ப நம்ம பார்க்க போறோம். இப்ப இங்க என்ன எடுத்துக்கணும்னா எத்தனால் எடுத்துக்கணும், அதை வாட்டரோட மிக்ஸ் பண்ணிட்டோம். நமக்கு என்ன கிடைக்குதுன்னா இப்படி ஹைட்ரஜன் பாண்டிங் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ வாட்டருக்கு வேப்பர் பிரஷர் எப்படி இருக்கும் சொல்யூஷன்ல நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த சொல்யூஷன்ல வாட்டருக்கு கிடைக்கக்கூடிய இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ், இது வந்து எக்ஸ்பெரிமெண்டலா நம்ம பார்க்கறது, ஆக்சுவலா பார்க்கறது. ரவுல்ஸ் லாவை கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா இது போல இருக்கு. அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்டலா கிடைக்கக்கூடிய வேப்பர் பிரஷர் ஆஃப் வாட்டர் வந்து ரவுல்ஸ் லா என்ன சொல்லுது, P0 வாட்டர் இன்டு மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் வாட்டர் இப்படி சொல்லுது. எக்ஸ்பெரிமெண்டலா கிடைக்கக்கூடியது இப்படி இருக்கு. அதே போல எத்தனாலுக்கு எப்படி வந்துச்சுன்னா வேப்பர் பிரஷர் ஆஃப் எத்தனால் எக்ஸ்பெரிமெண்டலா கிடைக்கக்கூடியது ரவுல்ஸ் லாவோட கம்பேர் பண்ணும்போது இப்படி இருக்கு. ரவுல்ஸ் லாவோட கம்பேர் பண்ணா இப்படி இருக்கு. சரி, இப்ப வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் பார்க்கலாம். வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் ஈக்குவல் டு என்ன சொல்லணும்னா வேப்பர் பிரஷர் ஆஃப் எத்தனால் பிளஸ் வேப்பர் பிரஷர் ஆஃப் வாட்டர் என்று நம்ம சொல்லணும். இப்போ இந்த சொல்யூஷனுக்கு மேல எத்தனால் வேப்பர்ஸ் இருக்கும், வாட்டர் வேப்பர்ஸ் இருக்கும். அவங்க ரெண்டு பேரும் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷரை தான் வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் என்று சொல்லுவோம். இது வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன். இப்போ வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் எக்ஸ்பெரிமெண்டா கிடைக்கக்கூடிய வேல்யூ எடுத்துக்கலாம். ரவுல்ஸ் லா பிரகாரம் பார்க்கலாம். ரவுல்ஸ் லா என்ன சொல்லுதுன்னா எத்தனாலுடைய வேப்பர் பிரஷர் இப்படி இருக்கும், வாட்டருடைய வேப்பர் பிரஷர் இப்படி இருக்கும். இந்த சம்மு தான் வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் அண்ட் ரவுல்ஸ் லா சொல்லுது. எக்ஸ்பெரிமெண்ட் இப்படி சொல்லுது. இப்போ எக்ஸ்பெரிமெண்ட்டும் ரவுல்ஸ் லாவும் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா
இங்க வந்து கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிருக்கோம் இந்த இடத்துல. இதுக்கு தானே இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் கம்மினா இதுக்கு வேப்பர் பிரஷர் அதிகமா இருக்கு. இதுக்கு வேப்பர் பிரஷர் அதிகமா இருக்கு. இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லுதுன்னா ரவுல்ஸை விட அதிகம்னு சொல்லுது. சோ எக்ஸ்பெரிமெண்டலா கிடைக்கக்கூடிய வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் எப்படி இருக்குதுன்னா ரவுல்ஸை விட அதிகமா இருக்குது இங்க. சரி, இப்ப இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த இடத்துல பார்க்கலாம். இங்க அசட்டோன் எடுத்துக்கணும், டைபோல் டைபோல் அட்ராக்ஷன். இங்க கார்பன் டைசல்பைடு எடுத்துக்கணும், வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். இங்க பாத்தீங்கன்னா இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் இப்படி இருக்கு. இப்போ இந்த சொல்யூஷன்ல இந்த சொல்யூஷன்ல அசட்டோனுடைய இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ், அசட்டோனுக்கு இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் எப்படி இருக்குது ரவுல்ஸை கம்பேர் பண்ணும்போது பார்க்கலாம். இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் எப்படி இருக்குது? கம்மியா இருக்குது ரவுல்ஸை விட. ரவுல்ஸை கம்பேர் பண்ணும்போது கம்மியா. சரி, அப்போ எக்ஸ்பெரிமெண்டா எத்தனாலுக்கு வேப்பர் பிரஷர் கிடைக்கும்ல, அத ரவுல்ஸ் பிரகாரம் கம்பேர் பண்ணலாம். ரவுல்ஸோட கம்பேர் பண்ணலாம். ரவுல்ஸ் என்ன சொல்லுதுன்னா அசட்டோனுடைய வேப்பர் பிரஷர் வேணும்னா P0 எடுத்துக்கோங்க, அதை மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் அசட்டோனோட மல்டிப்ளை பண்ணுங்க, வேப்பர் பிரஷர் கிடைக்கும்னு ரவுல்ஸ் சொல்லுது. இது எக்ஸ்பெரிமெண்டா இப்படி கிடைக்குது. இப்போ எக்ஸ்பெரிமெண்டா கிடைக்கக்கூடிய வேப்பர் பிரஷர் எப்படி இருக்குன்னா ரவுல்ஸை விட அதிகமா இருக்கு. சரி, இப்போ கார்பன் டைசல்பைடு பார்க்கலாம். கார்பன் டைசல்பைட்ல இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் எக்ஸ்பெரிமெண்டா எப்படி இருக்கும், ரவுல்ஸ் பிரகாரம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். எக்ஸ்பெரிமெண்டா எப்படி இருக்குதுன்னா கம்மியா இருக்குது. சரி, எக்ஸ்பெரிமெண்டா கம்மியா இருக்குது, ரவுல்ஸ் பிரகாரம் அதிகமா இருக்குது இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ். வேப்பர் பிரஷர் பார்க்கலாம். இப்போ கார்பன் டைசல்பைடு எக்ஸர்ட் பண்ணக்கூடிய வேப்பர் பிரஷர் எடுத்துக்கலாம். ரவுல்ஸ்ல பிரகாரம் கால்குலேட் பண்ணலாம். ரவுல்ஸ்ல என்ன சொல்லுதுன்னா P0 CS2 எடுத்துக்கோங்க, அதை மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் CS2ல மல்டிப்ளை பண்ணுங்க, வேப்பர் பிரஷர் ஆஃப் CS2 கிடைக்கும்னு ரவுல்ஸ் சொல்லுது. இப்போ இந்த டூ வேல்யூஸை நம்ம கம்பேர் பண்றோம். எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இது அதிகமா இருக்குது ரவுல்ஸை விட. சரி, இப்ப வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷனுக்கு போறோம். வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் எக்ஸ்பெரிமெண்டா எடுத்துக்கலாம், ரவுல்ஸ் பிரகாரம் எடுத்துக்கலாம். ரவுல்ஸ் என்ன சொல்லுதுன்னா அசட்டோனுக்கு வேணும்னா P0 அசட்டோன் இன்ட்டு மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் அசட்டோன் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுது. அடுத்து கார்பன் டைசல்பைடுக்கு P0 கார்பன் டைசல்பைடு இன்ட்டு மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் கார்பன் டைசல்பைடு எடுத்துக்கோங்கன்னு சொல்லுது. இந்த சம்ம தான் ரவுல்ஸ்ல சொல்லக்கூடிய வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன். இப்போ ரவுல்ஸ்ல பிரகாரம் வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும். எக்ஸ்பெரிமெண்ட் பிரகாரம் வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் நமக்கு கிடைச்சிச்சு. எப்படி இருக்குதுன்னா எக்ஸ்பெரிமெண்டல் வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் அதிகமா இருக்குது ரவுல்ஸ்லாவை கம்பேர் பண்ணுங்க. சரி, அப்படின்னா இந்த சொல்யூஷன் வந்து நான் ஐடியல் சொல்யூஷன்ன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இந்த சொல்யூஷன் எடுத்துக்கலாம். இது என்னன்னா குளோரோஃபார்ம், இது என்னன்னா அசட்டோன், மிக்ஸ் பண்ணா இப்படி வரும். இப்போ இந்த சொல்யூஷன்ல குளோரோஃபார்ம் எப்படி பிஹேவ் பண்ணும்னு பார்க்கலாம். குளோரோஃபார்முக்கு இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் எக்ஸ்பெரிமெண்டா எப்படி இருக்கும், ரவுல்ஸ் லா பிரகாரம் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் எப்படி இருக்குதுன்னா எக்ஸ்பெரிமெண்டா அதிகமா இருக்குது ரவுல்ஸை கம்பேர் பண்ணும். சரி, வேப்பர் பிரஷர் பார்க்கலாம். எக்ஸ்பெரிமெண்டா வேப்பர் பிரஷர் ஆஃப் குளோரோஃபார்ம் எடுத்துக்கலாம், ரவுல்ஸ் லா பிரகாரம் எடுத்துக்கலாம். ரவுல்ஸ் லா பிரகாரம் என்னன்னா P0 குளோரோஃபார்ம், இத மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் குளோரோஃபார்மோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூ எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டலா கிடைக்கக்கூடிய வேப்பர் பிரஷர் கம்மியா இருக்குது ரவுல்ஸ் லா பிரகாரம் பார்க்கும்போது. சரி, இது குளோரோஃபார்முக்கு. அசட்டோனுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அசட்டோனுடைய இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ரவுல்ஸை கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குதுன்னா இது போல இருக்கு. ரவுல்ஸை கம்பேர் பண்ணுவோம். சரி, இப்போ வேப்பர் பிரஷர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
vapor pressure of acetone Raoult's கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கும்? Raoult's law பிரகாரம் கால்குலேட் பண்ணலாம். P0 acetone mole fraction of acetone. இப்போ vapor pressure of acetone Raoult's கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குதுன்னா இது போல இருக்கு. இப்போ vapor pressure of solution எடுத்துக்கலாம். இது எக்ஸ்பெரிமெண்டலா கிடைக்கக்கூடியது. Raoult's law பிரகாரம் பார்க்கலாம். Raoult's law என்ன சொல்லுதுன்னா குளோரோஃபார்முடைய வேப்பர் பிரஷரை இப்படி கால்குலேட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுது. அசட்டோனுடைய வேப்பர் பிரஷர் வேணும்னா P0 அசட்டோன் எடுத்துக்கணும், மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் அசட்டோன் எடுத்துக்கணும். லிக்விட் சொல்யூஷன்ல இப்படி மல்டிப்ளை பண்ணிக்கணும், அசட்டோன் கிடைக்கும். இந்த சம்மு தான் Raoult's law சொல்லக்கூடிய வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன். இப்போ எக்ஸ்பெரிமெண்டலா நம்ம கம்பேர் பண்ணலாம். எப்படி வருதுன்னா இது மாதிரி. அப்போ எக்ஸ்பெரிமெண்டலா கிடைக்கக்கூடிய வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் எப்படி இருக்குதுன்னா Raoult's law கம்பேர் பண்ணும்போது இப்படி வருது. சார் இதுவும் நான் ஐடியல் சொல்யூஷன் சொல்லிட்டோம். சார் இப்போ இதை எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நான் உங்களை என்ன கேட்டேன்னா இங்க சொல்யூஷன் கிடைக்குது இல்ல, இந்த ஃபீனாலையும் அனிலையும் மிக்ஸ் பண்ணா சொல்யூஷன் கிடைக்குது இல்ல, இந்த சொல்யூஷன்ல இருக்கக்கூடிய இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் என்னன்னு கேட்டேன். சரி சரி நீங்க என்ன நினைக்கலாம்ன்றதையும் பார்க்கலாம். இப்போ ஃபீனால் எடுத்துக்கலாம். இந்த பிஹெச்னா இந்த ஃபீனைல் குரூப், இதை தான் ஃபீனைல் குரூப் பண்ணிட்டு நம்ம சொல்றோம். ஃபர்ஸ்ட் 2 லெட்டர்ஸ் அப்ரிவேஷனா எழுதிருக்கு. இப்போ ஃபீனால் எடுத்தாச்சு. அடுத்து அனிலின் எடுத்துக்கலாம். அனிலின் எடுத்தாச்சு. இந்த ஃபீனைல் குரூப்பை பிஹெச்னு எழுதிக்கிறேன். இப்போ இந்த எண்ணு கிட்ட லோன் பேர் இருக்குது. இந்த எண்ணு என்ன பண்ணுதுன்னா இந்த லோன் பேரை இந்த எச்சுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. இந்த ஓ கிட்ட ஆல்ரெடி 2 லோன் பேர்ஸ் இருக்கு. இந்த பாண்ட் என்ன பண்ணுதுன்னா இங்கிக்கு போகுது. அதாவது ஃபீனாலையும் அனிலையும் நீங்க மிக்ஸ் பண்ணீங்கன்னா என்ன நடக்குன்னு சொல்றேன். சோ இப்ப என்ன நடந்துச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த நைட்ரஜன் லோன் பேரை இந்த ஹைட்ரஜனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு. இந்த பாண்ட் பேர் ஆக்சிஜன் கிட்ட லோன் பேரா மாறிடுச்சு. அப்படின்னா ஆக்சிஜனுக்கு கெயின் ஆஃப் எலக்ட்ரான், சோ நெகட்டிவ் சார்ஜ். நைட்ரஜன் என்ன பண்ணிக்குதுன்னா லோன் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணிக்குது ஹைட்ரஜன். இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணிச்சுன்னா இந்த பாண்டை லூஸ் பண்ணதுனால பாசிட்டிவ் சார்ஜ். இந்த ஹைட்ரஜன் இந்த பாண்டை லூஸ் பண்ணதுனால பாசிட்டிவ் சார்ஜ். இப்போ இந்த டேட்டிவ் பாண்டை நார்மல் கோலன் பாண்டா கொடுக்கலாம். இந்த டேட்டிவ் பாண்டை என்ன பண்றேன்னா நார்மல் கோலன் பாண்டா கொடுக்க போறோம். அப்படின்னா ஃபார்மல் சார்ஜஸ் கொடுக்கணும். இந்த நைட்ரஜனுக்கு லாஸ், அதனால பிளஸ். ஏன்னா இது லோன் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணிச்சுன்னு. ஹைட்ரஜனுக்கு கெயின், அதனால மைனஸ். ஆல்ரெடி +1 வந்துச்சு, இப்போ -1 வந்திருக்குது. அப்படின்னா நெட் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 0. அதனால எதுவுமே எழுத தேவையில்லை. சோ இதுக்கு பேர் என்னன்னா அனிலீனியம் அயான். ஏன்னா இது அனிலீன்ல இருந்து வந்துச்சு. இதுக்கு பேர் என்னன்னா ஃபீனால். இது என்னவா மாறிச்சுன்னா ஃபீனாக்சைடா மாறிச்சு. இது என்னவா மாறிக்குதுன்னா ஃபீனாக்சைடா மாறிக்குதுன்னா அப்படின்னா இங்க சொல்யூஷன்ல என்ன இருக்குதுன்னா இங்க 2 பேரும் ஜஸ்ட் மிக்ஸ் ஆகல, கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்திருக்குதுன்னு தெரியுது. ஜஸ்ட் மிக்ஸ் மட்டும் ஆகல. இந்த ஃபீனாலையும் அனிலையும் மிக்ஸ் பண்ணா ஜஸ்ட் மிக்சிங் மட்டும் நடக்கல. அதாவது இது வரைக்கும் நம்ம எப்படி பார்த்தோம்னா 2 காம்போனன்ட்ஸ் எடுத்து மிக்ஸ் பண்ணா ரெண்டுமே மிக்ஸ் ஆயிட்டு ஹோமோஜீனியஸ் சொல்யூஷனை கொடுக்கும். இன்டர்மாலிகுலர் ஃபோர்சஸ்ல வந்து சில இடத்துல அதாவது எல்லா இடத்துலயும் வேரியேஷன் வரும்ன்றது கன்ஃபார்மா சொல்லிட்டோம். ஒரு 2 சப்ஸ்டன்சஸ் மிக்ஸ் பண்றீங்க,
சொல்யூஷன் கிடைக்குது. அந்த சொல்யூஷன் அதாவது அதனால இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன் என்ன ஆகும்னா கண்டிப்பா வேரியேஷன் நடக்கும் அன்ட்டு சொன்னோம். அதுல எப்படி பார்த்தோம்னா ஒரு கேஸ் எப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட சேமா இருக்குது அன்ட்டு சொல்லிட்டு நியர்லி ஆக்டிங் as ஐடியல் சொல்யூஷன் அன்ட்டு சொல்லும். சில இடத்துல என்ன சொல்லும், இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் அதிகமா ஆகுது, சில இடத்துல என்ன சொன்னோம், இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் கம்மி ஆகுது, அப்படிதான் சொல்லின்னு வந்தோம். ஆனா இந்த இடத்துல என்ன ஆகுது பாத்துக்கோங்க, ஃபீனாலையும் அனிலினையும் மிக்ஸ் பண்ணா கெமிக்கல் ரியாக்ஷனே நடக்குது. சரிங்களா? சரி, இப்போ இது என்ன பண்ணுதுன்னா லோன் பேரை கான்ட்ரிபியூட் பண்ணதுனால இத பேஸ்ன்னு சொல்லலாம், இத ஆசிட்னு சொல்லலாம். அப்போ இது என்னன்னு சொல்லலாம், ஆசிட் பேஸ் நியூட்ரலைசேஷன் சொல்லலாம். அப்ப இங்க என்ன ஆச்சு, ஆசிட் பேஸ் நியூட்ரலைசேஷன் நடந்திருக்குது. அப்புறமா இப்போ இந்த சொல்யூஷன்ல அப்ப என்ன இருக்குன்னா பீனாக்சைடு ஆனியானும் அனிலீனியம் கேட்டியானும் இருக்குது இந்த சொல்யூஷன். இது ஆனியான், இது கேட்டியான். அப்போ ஆனியானுக்கு கேட்டியானுக்கு இடையில என்னங்க அட்ராக்ஷன் வரும், அயானிக் பாண்டிங் வருங்க இங்க. அப்படின்னா இங்க என்ன இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் என்ற வார்த்தையை பேச தேவையில்ல, இங்க என்ன சொல்லணும்னா அயானிக் பாண்ட் ப்ரொடியூஸ் ஆயிருக்குதுன்னு சொல்லணும். அயானிக் பாண்ட் வந்து இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் கிடையாது. இங்க என்ன ப்ரொடியூஸ் ஆயிருக்குதுன்னா அயானிக் பாண்ட் ப்ரொடியூஸ் ஆயிருக்குது. அயானிக் பாண்டே ப்ரொடியூஸ் ஆயிட்டு பின்னாடி இன்னும் எதுக்கு இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸை பத்தி பேசுறது? இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் இங்க என்ன கிரியேட் ஆகும், இந்த ஹைட்ரஜன் பாண்டிங்க்கு போகும், இந்த ஹைட்ரஜன் பாண்டிங் போகும், இந்த O மைனஸ் ஹைட்ரஜன் பாண்டிங் போகும், இந்த ஃபீனைல் குரூப்ஸ்க்கு இடையில வேன் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் இருக்கும். பாத்தீங்களா எப்படி எல்லாம் இருக்குது. அப்போ இந்த சொல்யூஷன்ல என்னென்னலாம் நடக்குது, அயானிக் பாண்டே ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. அயானிக் பாண்ட்னா அட்ராக்ஷன் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஹைட்ரஜன் பாண்டிங் போகுது, இந்த ஹைட்ரஜன் பாண்டிங் போகுது, இந்த O மைனஸ் ஹைட்ரஜன் பாண்டிங் போகுது, இந்த ஃபீனைல் குரூப்புக்கு இடையில வேன் டெர் வால்ஸ் ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குது. எத்தனை இருக்குது பாத்தீங்களா? இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லுது பார்க்கலாம். எக்ஸ்பெரிமெண்டலா கிடைக்கக்கூடிய வேப்பர் பிரஷர் எப்படி இருக்குதுன்னா கால்குலேட்டடை விட கம்மி. அப்படின்னா இந்த சொல்யூஷன்ல ஸ்பீசிஸ்க்கு இடையில, ஸ்பீசிஸ்னா அந்த பீனாக்சைடுக்கும் அனிலீனியம் அயானுக்கு இடையில ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி இருக்கும், இதை விட யோசிச்சு பாருங்க. இங்க என்ன இங்க வந்து இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் தான் சொல்றோம் ஹைட்ரஜன் பாண்ட். இங்க என்ன சொல்றோம், இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் தான் சொல்றோம் ஹைட்ரஜன் பாண்ட். ஆனா இங்க என்ன சொல்றோம், அயானிக் பாண்டே ப்ரொடியூஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றோம். அதாவது இது ஆனியான், இது கேட்டியான். அப்போ இந்த சொல்யூஷன்ல இந்த ஆனியானுக்கு இந்த கேட்டியானுக்கு இடையில அயானிக் பாண்டே இருக்குதுன்னு சொல்றோம். அப்போ இப்ப சொல்லுங்க, இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கண்டிப்பா அதிகமா இருக்குது இதை விட. அதே நேரத்துல இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கண்டிப்பா அதிகமா இருக்குது இதை விட அன்ட்டு கன்ஃபார்மா சொல்லலாமா? அதுல டவுட்டே இல்லை. அப்படின்னா இங்க இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது அன்னும் போது எப்படிங்க இந்த காம்போனன்ட்ஸ் வந்து எவாபரேட் ஆகும்? இதனுடைய எவாபரேஷன் டெண்டன்சி எப்படி இருக்கும், கம்மியா தானே இருக்கும். அப்போ எக்ஸ்பெரிமெண்டலா கிடைக்கக்கூடிய வேப்பர் பிரஷர் ஆஃப் சொல்யூஷன் எப்படி இருக்கும்?